உம்முடைய சமூகத்திலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை ஒரு விசை தேவ வார்த்தையினால் நிரப்பி பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 11வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிறார்? அவர்களுக்கு அவர் என்று சொன்னால் யாரு பேசுகிறாரு? இயேசு பேசுகிறார். அவர்கள் என்ற ஆறு? அவர்கள் இல்லை, மேல் வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் என்று சொன்னால் சீஷர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த பரலோக ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு ஆருக்கு அருளப்பட்டதுன்னு சொன்னால் சீஷருக்கு அருளப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுடைய சீஷருக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு அருளப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. மாதா பிதா குரு தெய்வம் ஓகே என்று சொல்லுவாங்க. அப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், எல்லாம் நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. மாதான்னு சொல்லி சொன்னால் தாயை குறிக்கிறது, தகப்பனை குறிக்கிறது. பிதான்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய தகப்பனை குறிக்கிறது. ஹல்லேலூயா. மற்றது வேறு என்ன? குரு, போதகர், நம்முடைய கர்த்தர், தெய்வம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, தேவனாக இருக்கிறார், நாங்கள் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஆமேன். அதே போல் நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதே போல் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ராஜாவாக இருக்கிறார், தேவன் ராஜாவாக இருக்கிறார், நாங்கள் ராஜகுமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். நான் சொல்கிற புரியுதா? ஆண்டவருடைய எங்களோடு இருக்கிற உறவுகளை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல. ஆண்டவர் தேவனாக இருக்கிறார், நாங்கள் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஆமேன். அவர் தகப்பனாக இருக்கிறார், நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமேன். அவர் ராஜாவாக இருக்கிறார், நாங்கள் ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் போதகராக இருந்தால் நாங்கள் எப்படி இருப்போம்? சீஷர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை யாருக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தன்னுடைய சீஷருக்கு அறிவிக்கிறார். இங்கிலீஷில் அந்த வசனத்தை ரீட் பண்ணுங்க. மத்தேயு 13:11. இப்போ பரலோக ராஜ்யத்தோட ரகசியங்களை எல்லாருக்கும், எனக்கும் உங்களுக்கும் அறிய விருப்பம். எத்தனை பேருக்கு விருப்பம் பரலோக ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் விருப்பம். அந்த ஆண்டவரை நாங்கள் பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்தினுடைய ரகசியங்கள், பரலோக காரியங்களை நாங்கள் என்ன செய்ய வேணும்? அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆத்மா வாஞ்சிக்கிறது. ஆமேன். பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய ஆத்மாவை வாஞ்சிக்கிறது. அப்படி அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நாங்கள் சீஷர்களாக இருக்க வேண்டும். காரணம், தேவன் நல்ல போதகராக, ரபாய் நல்ல போதகராக இருக்கிறபடியால் பாருங்க, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாருங்க சீஷர்களாக இருக்க வேண்டும். அப்போ சீஷர்கள் என்றால் யாரு?
குருவை பின்பற்றுகிறவர்கள். சீஷரண்டா யாரு? கற்றுக்கொள்ளுகிறவர்கள். சீஷரண்டா யாரு? குருவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், குருவுக்கு பயந்து நடக்கிறவர்கள். குருவையே என்ன செய்வார்கள் என்று சொன்னா, போதகரையே முற்றிலும் நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இதில் இருக்க எல்லாரும் நீங்கள் படித்த பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகும்பொழுது பாருங்கள், அவர் எங்களுடைய டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் அதை என்ன செய்கிறோம்? கேட்டு சொல்லுங்கள், கேட்டு கீழ்ப்படிந்து அதை நாங்கள் கவனம் செலுத்தி அதை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்கிறபடியாக தான் எங்களுக்கு எக்ஸாம் ஒன்று வரைக்கும் அவர் சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஹல்லேலூயா. ஞாபகத்தில் வந்து நாங்கள் எப்பொழுதும் பாருங்கள், போதகரை வந்து சீஷனானவர்கள் நம்புவார்கள். இப்போ எனக்கு வேண்டாம், ஒரு போதகர் ஒரு ஆள் வந்து அடிச்சிட்டார் என்று சொல்லி சொன்னால், எனக்கு இந்த பாடவும் வேண்டாம் படிப்பு வேண்டாம் விட்டுட்டு ஓடினால் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? முன்னேற முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து பாருங்கள், ஒவ்வொரு போதகர்மார் வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக இருப்பார்கள். சில பேர் அன்பாக சொல்லிக் கொடுப்பார்கள், சில பேர் அதிகாரமாய் சொல்லிக் கொடுப்பார்கள், சில பேர் பிரம்போட சொல்லிக் கொடுப்பார்கள். நீங்கள் எத்தனை பேர் அடி ஓடின பிள்ளைகள்? டீச்சர்ஸ் அடி ஓடினதுகள் எல்லோரும் நல்ல பிள்ளைகள், அடி வாங்காமல். நானெல்லாம் அடி வாங்கின ஒரு மாணவன், நல்ல செம்ம அடி நடக்கும். ஹல்லேலூயா. நான் பின்னாடி ஓடி போய் உட்கார்ந்துருவேன். அடிக்கிறேன் முன்னாடி இருக்கிறேன்னா அடியில் வந்து பின்னாடி போய் ஒழிச்சிருப்பேன். அவ்வளோ கூடுதல் அடி பண்ணுறது மேட்ஸுக்கு தான். மேட்ஸ் சூனியம் மாதிரி எனக்கு வரவே வராது, வரவே வராது. என்னதை சொன்னாலும் வரவே வராது. 4 3 7ன்னு சொன்னால் 12 தான் சொல்லுவார். அப்படியான ஒரு மூளை பாருங்கள். ஆண்டவர் அவர் நல்ல போதகராக இருக்கிறபடியா தேவனுடைய பிள்ளைகளை அவருக்கு கீழ்ப்படிந்த சீஷராக இருக்கும் பொழுதுதான் அவர் பரலோக ரகசியங்களை எங்களுக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் ரகசியங்களை, தன்னுடைய ரகசியங்களை அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 25:14 பாருங்கள். 25:14 ஒருவர் வாசியுங்க. சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம் யாரோடு இருக்கிறது? அவருக்கு பயந்தவர்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ரகசியம், ஆண்டவர் தன்னுடைய சீஷரோடு ரகசியம் பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முதல் உங்களுக்கு சொன்னேன், பிதா, பிள்ளைகள், ஜனங்கள், தேவன். ஆண்டவர் நல்ல நண்பனாய் எங்களுக்கு இருக்கிறார். ஒரு தாயை போல எங்களை தேற்றுவார். ஆனால் அவர் பரம ரகசியங்களை அவர் அறிவிக்கிறது யாருக்கு என்று சொல்லி சொன்னால் தன்னுடைய சீஷருக்கு. ஹல்லேலூயா. சீஷர் என்றால் யாரு? குருவை போல இருப்பவன். அவர் குருவல்ல, அவன் வந்து போதகர் அல்ல, போதகனை போல வாழுபவன் தான் ஆறு? சீஷன். இந்த சீஷனுக்கு தன்னுடைய ரகசியங்களை ஆண்டவர் அறிவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் என்ன நடக்க போகிறது, இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது, வருங்காலத்தில் என்ன நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார், எப்படி இந்த 7 வருஷம் மகா உத்திர காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற யாருக்குன்னு சொன்னால் அவருடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிற அவருடைய சீசர்களுக்கு மாத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், இரகசியம். அநேகருக்கு இரகசியம்னு சொன்னால் இதென்று தெரியாது. எனக்கு சொல்லுவார்கள், அந்த பாஸ்டர் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், இரகசியம் சொல்கிறேன், ஒருத்தருக்கும் சொல்லாதேங்க.
யாருக்கும் சொல்லாதேங்க, இன்னார் இன்னார் இப்படி இப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போடுவாங்க. ரெண்டாவது ஆள் வந்து எனக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் அவர் சொல்லிட்டா ஒருத்தருக்கும் சொல்ல வேண்டாம், ஒரு ரகசியமான காரியம். ஒரு வேளை சொல்லுங்கள், 2 குழந்தை பிறந்துட்டது, அது ஒரு ரகசியம். அல்லது நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஒரு ரகசியம். அதை அவங்க போய் என்ன செய்வாங்க, 10 பேருக்கு சொல்லிடுவாங்க. ஒரு ஆள் வந்து பர்சனலாக வந்து எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது, எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, மற்றவைக்கு சொல்ல விருப்பம் இல்லை, பாஸ்டர் நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணுங்க. ஓகே, நான் ப்ரே பண்ணுறேன்னு போட்டு, அப்போ பாஸ்டர் ப்ரே பண்ணி ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிய பண்ணி போட்டு விட வேண்டும். இதை போயிட்டு 10 பேருக்கு சொன்னால் எப்படிப்பட்ட பாஸ்டராக இருக்கும்னு பாருங்க, எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதே போல் விசுவாசிகள் எங்களை நம்பி ஒரு காரியத்தை சொல்லும்போது, பிரதர் உங்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன், என்னுடைய இருதயத்தில் வச்சிருக்க முடியாது. சில பேருக்கு இருதயத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. யாருக்கண்டான போய் என்ன செய்ய வேணும், சொல்ல வேணும். சொல்லிடுவாங்க, கொட்டிடுவாங்க, காவேரியை கொட்டி தீர்த்துடுவாங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. பிரதரா சிஸ்டரா அப்பாவா அம்மா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பார்க்குறோம், காத்தோட காத்தா அந்த ரகசியம் போடும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட காலத்திலே நாங்கள் வாழுகிறோம். ஒரு நம்பி ஒரு காரியத்தை சொல்ல முடியாது, ஒரு நம்பி ஒரு செயலை செய்ய முடியாது. ஒரு இதை சொல்லும் பொழுது அதை போய் அநேகருக்கு சொல்லி அவர்களை சோர்வுக்குள்ளாகிற நிலைமையில் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் ஒருவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லும்போது, இது உங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறேன், தேவனிடத்திலே மாத்திரம் ஜெபிங்க, எனக்கு இன்ன தேவை இருக்கிறது, யாருக்கும் சொல்லாதேங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அந்த தேவைக்காக மாத்திரம் எங்கள் தேவன்கிட்ட ஜெபிங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த மகளுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ரகசியங்களை பாருங்கள், அவர்கள் உங்களை நம்பி சொல்லும் பொழுது பாருங்கள், என்ன காரியம் நான் உங்கள்கிட்ட மாத்திரம் சொல்கிறேன்னு சொல்லும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அதை சொல்லும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். சீசர்கள் வந்து யார் என்று சொல்லிச்சினால் தேவனோடு இருக்கிறவர்கள். இயேசு பாருங்க, திரளான ஜனங்களை கண்டவுடனே இந்த வசனத்தில் 13வது அதிகாரத்தில் அவர் படவிலே ஏறி தன்னுடைய வாயை திறந்து அவர் உவமைகளாய் பேசுகிறார். விதைக்கிறவருடைய உவமை, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆமேன். நான் சீசர்களை பற்றி ஒரு ஷோர்ட்டாக சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு சித்தம் என்றால் அடுத்த வாரம் நான் இதைகளை குறித்து நான் பேசுகிறேன். இப்போ இந்த சீசர்கள் வந்து பாருங்க, இயேசுவோட இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் உவமையாய் ஜனங்களோடு பேசுகிறார். சீசர்கள் வந்து கேட்கிறார்கள், அவர்களுக்கு புரியலையே, எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள், முன்னாடி மாதிரி பாருங்கள் மைக்ரோஃபோன் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, இயேசு படவில் ஏறி இருக்கிறார், திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ சத்தமாய் பேசினா தான் எல்லாருக்கும் கேட்பாங்க, புரிஞ்சு கொள்வாங்க. ஆண்டவர் அப்படியாய் பேசுகிறார். பேசும் பொழுது பாருங்க, உவமைகளாய் பேசுகிறார். அப்போ அது மற்றவர்களுக்கு வந்தவர்களுக்கு என்ன இவர் விதைக்கிறதை சொல்கிறாரு, வழியருகளே முள்ளில் விதைக்கிற நல்ல நிலத்தில் விதைக்கிற புரியலையேன்னு சொல்லி சீசர்கள் வந்து கேட்குறார்கள். நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியலையே போதகரே, ஆண்டவரே எங்களுக்கு புரியலையேன்னு சொல்ல ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொன்னால், உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் நீங்கள் என்னோடு கூட இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. யார் இயேசுவோடு கூட இருக்கிறார்களோ, ஹல்லேலூயா, யார் இயேசுவோடு கூட நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பரலோக தரிசனங்களை, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற தேவன், கற்றுக் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அங்கே எடுத்துக்கொள்வோம் மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்க, வாசிக்கலாம், சில வசனங்களை வாசிங்க. அப்பொழுது மத்தேயு 10:1, வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும்
சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அதிகாரம் கொடுத்து பாருங்க. அந்த 12 அப்போஸ்தலர் நாங்கள் நாமங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு எங்களுக்கு தெரியாது 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள். வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு சீசர்களை வரவழைத்து 12 பேரை தெரிந்து கொண்டு அந்த முதல் அதிகாரத்தில் இரவு முழுக்க ஆண்டவர் ஜெபிக்கிறார். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 12 மணித்தியாலம் ஆண்டவர் ஜெபித்தார். இரவு வேளை 12 மணித்தியாலம் இயேசு ஜெபித்தார், தன்னுடைய சீசர்களை அவர் தெரிந்து கொள்ளும்படியாக. ஒரு சீசனுக்கு கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் ஆண்டவர் ஜெபித்து ஒவ்வொரு சீசரையும் தெரிந்து கொள்கிறார். இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறான்னு சொல்லினால் அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுக்கிறார் சொல்லுங்க? என்ன அதிகாரம்? என்ன அதிகாரம்? அசுத்த ஆவிகளை துரத்தும்படியாக, வியாதிகளை குணப்படுத்தும்படியாக ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அத்தோதட்டி ஹல்லேலூயா. அதிகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர் சீசருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதே வேளையிலே அவர் பரலோகத்தின் ரகசியங்களை தன்னுடைய சீசருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யார் யார் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சீசராக இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துடைய தரிசனங்களை ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அதனபடியாக தான் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் பாருங்க, புறப்பட்டு போய் என்ன செய்யுங்கள்? எல்லா ஜனங்களையும் சீசராக்கி நீங்கள் அவருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து. மத்தேயு 28வது அதிகாரத்தில் கடைசி வசனங்கள் எடுத்துக்கொள்வோம். கடைசி வசனங்கள். ஹல்லேலூயா. இதில் நான் வேறு காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் இதில் எங்களுக்கு தேவை பாருங்கள். 28வது அதிகாரம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய சீசருக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? அதோட பிள்ளைகளை சொல்லுங்க, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் என்ன தந்திருக்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்க, அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் பாருங்க, இந்த பூமியிலே கட்டும்படியாக, இந்த பூமியிலே கட்டவுக்கும்படியாக ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாங்கள் இந்த பூமியிலே எதை கட்டினாலும் அது பரலோகத்திலே கட்டப்படும். இந்த பூமியில் எதை கட்டவிட்டாலும் அது பரலோகத்திலே கட்டவுக்கப்படும். இந்த அதிகாரத்தை இந்த அத்தாரிட்டி என்னுடைய கைகளில், உங்களுடைய கைகளில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்க, ஏன் கொடுத்திருக்கிறார்? அந்த மற்ற வசனத்தை வாசிங்க. ஏன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? ஆகையால் நீங்கள் அதிகாரமுடையவர்களாய் வெளிக்கிட்டு போங்க. ஹல்லேலூயா. நாங்கள் புறப்பட்டு போயக்குள்ள பயந்து ஏனோ தானோன்னு சொல்லி போகக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நாங்கள் பயந்து ஏனோ தானோன்னு சொல்லி புறப்பட்டு போகக்கூடாது. சுவிசேஷம் சொல்லும்படியாக ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தோடு போகணும். எத்தனை பேர் விசுவாசிக்க கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான்? அதிகாரத்தோடு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஹல்லேலூயா. முதலாவது போய் என்ன செய்யுங்க? அவர்களை சொல்லுங்க, அவர்களை சீசராக்கி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் போதகராக இருக்கிறபடியா, இயேசு ரபாய், அவர் நல்ல போதகராக இருக்கிறபடியால் பாருங்க. அப்போ நாங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இப்பொழுது யாரு? சீசர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் சீசர்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவர் போதகராக இருக்கிறபடியா, இயேசு போதகராக இருக்கிறபடியால், இயேசு குருவாக இருக்கிறபடியால் அவரிடத்திலே கற்றுக்கொள்கிறவர் நாங்கள் யாரு? அவருடைய சீசர்கள். இந்த சீசர்கள் போய் மற்ற சீசர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நீங்கள் போய், ஆண்டவர் சொல்ற என்ன? நீங்கள் சீசர்கள். இந்த சீசர்கள் போய் இன்னும் கொஞ்சம் பேரை நீங்க என்ன செய்ய வேண்டும்? டிசைபிள் நீங்கள் உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சு கொள்றீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை? போய் சீசராக்கினது அப்புறம் தான் என்ன செய்யுங்க?
ஞானஸ்தானம் கொடுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? ஞானஸ்தானம் கொடுத்துட்டு சீசராக ட்ரை பண்ணுறோம். அநேகர் ஓடி போகிறாங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற வழி என்னன்னு சொன்னால், சபைகள் ஊழியக்காரர் செய்கிறது அநேக தவறுகள் நாங்கள் செய்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. சீசராக்கி அவனை போதகத்தில் கொண்டு வந்துட்டு அநேக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அவன் பயத்தில் ஓடிடுவான். எனக்கு ஞானஸ்தானம் வேணா ஒன்று வேணான்னு போட்டு. ஆனால் பாருங்க, இப்படி என்ன தண்ணிக்க தாட்டு போடுவோம், அதுக்கு பிறகு சீசராக ட்ரை பண்ணுறோம். அநேகர் இந்த நாளையில் இல்லை, காண கிடைக்கிற சாட்சிகளாக இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டு சீசராக்கி, அதற்கு பிறகு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில், நாமங்கள் இல்லையா? அப்போ 3 பேரை சொல்லியிருக்கா. பிதான்னு சொல்லிச்சினால் அப்போ அங்கே பைபிளில் தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கிறதா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் அவருடைய நாமங்கள்லாம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். 3 கரெக்டாக சொன்னீங்க. ஹல்லேலூயா. அவர் 3 பேராக இருந்தால், 3 நபராக இருந்தாலும் ஒரே தேவன். ஹல்லேலூயா. பிதாவுடைய நாமத்தில், குமாருடைய நாமத்தில், பரிசுத்த ஆவியாருடைய நாமத்தில். நாமங்கள் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நாமத்தில் எங்களுடைய தேவன் ஒரே தேவன். அநேகர் குழப்புறது ஜனங்களை இப்பொழுது குழப்பறாங்க. நீங்கள் ஆராதிக்கிறது 3 தேவன், உங்களுக்கு 3 கடவுள்கள் இருக்கிறார்கள், 3 தெய்வம். எங்களுக்கு 3 தேவன், ஒரே தேவன். ஹல்லேலூயா. பிதாவான தேவன், குமாரனான தேவன், இயேசு கிறிஸ்துவான தேவன். இதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்போ எனக்கும் உங்களுக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களுக்கு தெரியும் பிதா குமாரன் யார். அவர்கள் யார்? தனித்தனியானவர்கள், டிஃபரெண்டான நபர். இயேசு இந்த பூமியில் வந்தார், பிதாவான பரலோகத்தில் இருக்கிறார், பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறார். ஆனால் 3 பேரும் ஒரே தேவன். இதை மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை யோசிப்பாங்க, என்னடா 3 பேர்னு சொல்கிறாங்க, குழப்புறாங்க. இல்லை, ஒரே தேவன், ஆனால் 3 நபர். அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க, அப்போ நான் ஞானஸ்தானம் கொடுக்க யாருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடு? பவுல் கேட்குறார், என்னுடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றீர்களான்னு சொல்லி. இல்லை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஹல்லேலூயா. அப்போ இந்த சீசராக்கும் பொழுது அங்கே பரலோக ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் ஆண்டவர் சித்தமான பரலோகத்தில் உள்ள ரகசியங்களை குறித்து நாங்கள் சில காரியங்களை பார்க்கலாம். இந்த பரலோக ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக பாருங்க, சீசராகிய எங்களுக்கு தான் எங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டின்னு இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களோடு பாருங்க, வந்திருக்கிறப்ப 5000 பேர் வந்திருக்கலாம், 10,000 பேர் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவர்களோட எல்லாரோட உவமையாய் பேசுகிறார். ஒருவேளை அவர்களுக்கு புரிந்திருக்காது, என்ன வழியில் போகிறது, என்ன முள்ளுள்ள இடம், எல்லாம் நல்ல நிலம், அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளல. சீசர்களுக்கு சொல்கிறார்கள், எங்களுக்கு நீங்கள் பேசுகிறது புரிஞ்சு கொள்ளலேண்டா, உங்களுக்கு தான் பரலோக ரகசியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோக ரகசியங்களை உங்களுக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ எவ்வளவாய் நாங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு ஸ்கூல் உதாரணமாக நான் சொல்கிறேன். நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது ஆசிரியை என்ன செய்ய வேணும்? நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேணும். அவர் சொல்கிறத அவர் கற்பிக்கும் போது ஒரு சந்தேகம் வருது எங்களுக்கு, அவர் கற்பித்து கொடுக்கறது தவறாக சொல்கிறாருன்னு சொல்லி. இல்லை, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு சயின்ஸை நாங்கள் படிக்க எங்களுக்கு தெரியாது, ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும்போது அதை கேட்குறோம். ஆமாவா இல்லையா? அவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறோம், அவரை நாங்கள் முழு நம்பிக்கையாக இருந்து கீழ்ப்படுகிறோம் ஒரு ஆசிரியருக்கு. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை பாருங்க, எழுதி ஒரு மேட்ஸ் ஒன்று சொன்னால் இதை சொன்னால் அதே நாங்கள் பின்பற்றுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இயேசு சொன்னவைகளை அப்படியே நாங்கள் பின்பற்றுகிறவர்கள் தான் சீசர்கள். நாங்கள் சீசர்களாக இருக்கிறோம். இப்பொழுது புறப்பட்டு போய் மற்ற சீசரை உருவாக்கும்படியாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் பாருங்க, சும்மா இருக்கிற தேவனுடைய அவர் நல்ல போதகர் ரபாய், அவருடைய நீங்கள் யாராக இருக்கிறீங்கள்? சீசர்களாக இருக்கிறீங்கள். ஆமென். டிசைபிள். நீங்கள் என்ன செய்ய வேணும்?
புறப்பட்டு போய் நாங்கள் என்ன செய்யணும்? புறப்பட்டு போய் இன்னும் டிசைபிள்களை நாங்கள் உருவாக்கணும். உருவாக்கினா தான் ஆண்டவர் சொன்ன வேதத்தில் சொன்ன இந்த பரம ரகசியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க எங்களுக்கு தந்திருக்கிறார். காரணம் பரலோக ரகசியங்களை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளும்படியாக. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரலோக ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் நாங்கள் பரலோகத்திலே தான் போய் நாங்கள் நித்தமாய் தேவனோடு இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்றார் 20வது வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. ஹல்லேலூயா. முதலாவது இயேசு கட்டளையிட்ட யாவையும் நானும் நீங்களும் கை கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னவைகளை நாங்கள் என்ன செய்ய வேணும்? கை கொள்ள வேணும். மத்தேயு 28:28 நினைக்கிறேன். அப்படி தானே? இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க. அதை இங்கிலீஷில் 28:20 லாஸ்ட் 28:20. அப்போ கட்டளையிட்ட யாவையும் என்ன செய்ய வேணும்? கை கொள்ளும்படி. யார் கை கொள்ளும்படி? கவனமா பாருங்க அந்த வசனத்தில், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் கூட இருக்க ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே மாற்றம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு கட்டளை, அந்த வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அப்படி என்ற அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு அவர் கற்றுக் கொடுத்ததை முதலாவது நான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் அதன்படி நடக்காமல் அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தால் பாருங்க, அதிலே கிரியைகள் நடக்காது. ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன்னு நீங்கள் ஏர்லியாக வந்துடுங்க, உவாச கூட்டத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு ப்ரேயருக்கு வாங்க. இதை நான் போகாதபடி ஆண்டவருக்கு காணிக்க கொடுங்க. ஏதோ ஒன்று ஒரு காரியத்தை நான் செய்யாதபடி இதை நான் சொன்னேன்னு சொன்னால் மற்றவங்க நீங்களே செய்யலை, நீங்கள் எப்படி எனக்கு சொல்லுவீங்கன்னு சொல்லி, அப்போ மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். கற்றுக் கொடுறதுக்கு முன்பதாக இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டு நானும் நீங்களும் சாட்சியாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேணும். அதற்காக இல்லை நான் கற்றுக்கொள்ளலையே, எனக்கு தெரியாது, இதுக்கு நான் கீழ்ப்படி இல்லை. கண்டிப்பாக நான் கீழ்ப்படிந்தே ஆக வேணும். போதருக்கு நான் கீழ்ப்படிந்தே ஆக வேணும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்து பாருங்க, நாங்கள் கட்டளை அந்த கற்றுக்கொண்ட யாவையும் ஆண்டவர் இயேசுவிடத்திட்ட கற்றுக்கொண்ட யாவையும் அவர்களுக்கு சொல்ல வேணும். இப்போ வேதத்திலே ஆண்டவர் ரகசியத்தை தந்துட்டார் என்று சொல்லிச்சோம், ஒரு வெளிப்பாட்டை தந்துட்டான்னு சொல்லி சொன்னால் மற்றவர்களுக்கு அந்த வெளிப்பாட்டை நாங்கள் சொல்ல வேணும். மூடி வச்சிருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வெளிப்பாட்டை சொல்ல வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நானும் நீங்களும் சீசர்களாக இருக்க வேணும். நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன பாஸ்டர் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம், ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேணும்னு சொல்லி நீங்கள் சீசர்களை குறித்து பேசுகிறீங்களேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு பிளஸிங் உண்டு. சீசராக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் போதகராக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் சீசராக இருக்க வேண்டும். அப்போ அவர் சொன்னதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கொண்டு அதன்படியாய் நான் மாறி இப்பொழுது நான் இயேசுவின் பிரதிநிதியாய் ஒரு எம்பசாடராக போய் இப்போ நான் என்ன மற்றவர்களுக்கு அவர்களை நான் டிசைபிள் ஆக்க வேணும். 12 பேர் பாருங்கள், எத்தனை பேரை ஆக்கினாங்க? 12 பேர் 3000 பேர். ஹல்லேலூயா. 12 அப்போஸ்தலர்கள் 3000 5000 வந்தது. 5000 எண்ணிலடங்காத தொகையாக இருந்ததுன்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாங்கள் வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 3வது 4வது அதிகாரத்தில் அவர் அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவர் அநேக திரளான ஜனங்களை ரட்சித்தார். இப்பொழுது அவர் தன்னுடைய சீசலை கொண்டு அநேக திரளான ஜனங்களை கர்த்தர் பாருங்க ரட்சித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லினால் அவருடைய பரலோக ரகசியங்களை நீங்களும் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 12 அப்போஸ்தலர் பாருங்க எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருந்தார்கள்.
ஹல்லேலூயா. எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருந்தார்கள். எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் அதே அப்போஸ்தலர் மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 24வது வசனம், 10வது அதிகாரம். 10வது அதிகாரத்தை நாங்கள் தியானிப்போம். 10வது 24 வாசிங்க. 10:24. அல்ல. இருப்பது போதும். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆண்டவர் சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேசுங்க. சீசன் தன் போதகரை போல, அப்படித்தானே? சீசன் தன் போதகரையும் போல. ஹல்லேலூயா. அப்ப சீசன், நாங்கள் யாரு? இயேசுடைய சீசர்கள். ஹல்லேலூயா. இயேசு எப்படி இருந்தார் அதே போல நானும் இருக்க வேணும். ஹல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்து அல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்து அல்ல, இயேசுவை போல மாதிரியாய். ஆமேன். இயேசு சொல்ற பாருங்க, ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் மறு கன்னத்தை கொடுத்து, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதவர்கள், இவர்களுக்கு மன்னியுங்க. முதலாவது பாருங்க, ஆண்டவர் தனக்கு விரோதமாய் வந்தவர் மீது கர்த்தர் அன்பு செலுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. விடுதலை கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறபடியால், அவர் எங்களுக்கு போதகராய் இருக்கிறபடியால், அவருடைய சீசர்கள் நாங்கள் இயேசுவை போல இருக்க வேண்டும். ஆமேன். இயேசுவை போல நானும் நீங்களும் இருக்க வேண்டும். வாயிலே ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, இருதயத்தில் ஒரு வார்த்தை, போன பின்பு ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது நாங்கள் முன்னாடி பேஸ் டு பேஸ் பார்க்க நாங்கள் பேசுகிறோம், அதே போல தான் தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் அன்பாக இருக்க வேணும், பேச வேணும். ஹல்லேலூயா. இயேசுவை போல நாங்கள் இருக்க வேணும். இங்கிலீஷில் வாசிங்க. மத்தேயு 10:26 24 வாசிங்க. Students are not greater than their teacher, and slaves are not greater than their master. Students are to be like their teacher, and slaves are to be like their master. ஆமென். சீசர்கள் தன் போதகர்களிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. இப்போ அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்ததாக அநேகர் தங்களை காண்பிக்கிறார்கள். அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. தங்களை இயேசு போல காண்பிக்கிறார்கள். ஒருவருக்கு கனத்தை மகிமையை செலுத்தும் போது அந்த மகிமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் மனிதன். ஹல்லேலூயா. பவுலை ஆராதிக்கும்படியாக பாருங்க, பவுலையும் பர்னபாவையும் ஆராதிக்கும்படியாக வந்தார்கள். அங்கே காளைகளை கொண்டு பலியிடும்போது வரும்பொழுது பவுல் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஓடினார். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருபோதும் நீங்கள் ஊழியக்காரரை கனப்படுத்த வேணும், ரெஸ்பெக்ட் பண்ண வேணும். ஆனால் அவைகளை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. புரிஞ்சு கொள்றீங்களா? காரணம் ஊழியக்கார பாருங்க, போதகரை போல சீசன் இருப்பான், ஆனால் அவன் போதகன் அல்ல, சீசன் போதகன் அல்ல. இதை நாங்கள் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிந்த காரியம் மீண்டுமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுகிறார். சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. வேலைக்காரன் தான், எஜமான் தான். ஹல்லேலூயா. போதகர் தான், சீசன் தான். அப்படியே வாசிச்சு அவர்களுக்கு 25வது வசனம் 25th. சீசன் தன் போதனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும்.
பெயர் செபூல் என்று சொன்னதனால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? வாசிங்க, இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க. 25th 10:25. Students are to be like their teacher, and slaves are to be like their master. And since I, the master of the household, have been called the prince of demons, the members of my household will be called by even worse names. இப்போ ஜெசபூல் என்று சொல்லிச்சுன்னா பிரின்ஸ் ஆஃப் டீமன் என்று சொல்லி கொடுக்க ஆண்டவர் இயேசு எப்படி சொல்கிறார்கள் எஜமான போதகரை, இவர் ஒரு ஆவி பிடித்த மனுஷன், ஹல்லேலூயா, ஆவி பிடித்த மனுஷன் என்று சொல்லி நாங்கள் லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாம். 11வது அதிகாரத்தை, லூக்கா 11வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. 11:20. அதுக்கு முன் வசனங்களை வாசிங்க. 2 வசனத்துக்கு வாசிங்க. நான் பெயர் செலுவானாலே துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்க இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷில் 11:20. அங்கே ஒரு மனுஷன், ஊமையான மனுஷன், இந்த லூக்கா சுவிசேஷத்தில் பாருங்க, வாய் பேசாத ஒரு மனுஷனை ஆண்டவர் வந்து, இயேசு கிறிஸ்து வந்து அங்கே அந்த மனுஷனை வாய் பேசும்படியாக ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். ஒரு ஊமையான மனுஷன், பேச்சில் அந்த மனுஷனை பேசும்படியாக அந்த ஊமையாக இருந்த வாயை ஆண்டவர் திறக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊமைகளை பேச வைக்கிற தேவன், குருடர்களை கண்களை திறக்கிற வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புற தேவன். காரணம் ஏன் இதை செய்தார் என்று சொல்லி சொன்னால் பாருங்க, ஜனங்கள் உயிருள்ள தேவனை அறியும்படியாக. ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனை அறியும்படியாக. இந்த நேரத்தில் பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். வியாதி பலவீனம் இருந்தால் கர்த்தர் சுகப்படுத்துவார். காரணம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. அவர் பாருங்க, ஒரு ஊமை உள்ள பிசாசை துரத்தினபடியால் அது புறப்பட்டு போனது. ஊமையன் பேசினான், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 15வது வசனத்தை வாசிங்க. 15 வாசிங்க. 15 வாசிங்க. அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர் செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார் என்றார்கள். மற்றவர்கள் வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டும்படி அவரிடத்திலே கேட்டார்கள். 17வது வசனம். அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராட்சமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயர் செலுவை போன்று நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்கள். ஹல்லேலூயா. இது பாகால்களை வைத்து இந்த பிசாசை துரத்துறார் என்று சொல்லி இயேசு மேலே அங்கே வந்து குற்றம் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. குற்றம் சொல்கிற அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், வந்து பாருங்க என்னன்னு சொல்லி சொன்னால், என்ன காரியத்தை சொல்கிறான்? பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவன் பிரிந்திருக்கிறானா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசு, சாத்தான், அந்தி கிறிஸ்து அவங்க பிரிஞ்சு இல்லை, அவங்க மூவரும் உண்டாயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
ஒருபோதும் அவங்களுக்குள்ள சண்டை வராது. யார் பெரியவன் யார் சிறியவன் என்று சொல்லி சண்டை வராது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த குட்டி பிசாசு அல்லது இந்த சாத்தான் பாருங்க, ஆருக்கு சண்டைகளை வர பண்ணுகிறான் என்று சொல்லி சொன்னால், ராஜ்யத்துக்கு விதமாக, ராஜ்யத்துக்கு பாருங்க, ராஜ்யம் அல்லது வீடுகளுக்குள்ளே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் விரோதமாய் பிரிந்திருக்கும்படியாக பிசாசு காரியங்களை செய்கிறான். ஏன் தேசங்களில் யுத்தம் வருகிறது? அருமையான பிள்ளைகளே, ஏன் யுத்தங்கள் வருகிறது? பிசாசு ராஜாக்களை அவன் பிரிந்து போகும்படியாக அவன் காரியங்களை செய்கிறான். ஹல்லேலூயா. ஒரு இங்கிலாந்து கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி லேபர் பார்ட்டி, இவர் இப்போ போன வாரத்தில் 2 பெரிய மினிஸ்டர்ஸ் மேன் அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணி போட்டு இப்பொழுது எங்களோட பிரைம் மினிஸ்டர், நீங்களும் தகுதி இல்லை, நீங்களும் வெளியே போக வேண்டும், எங்களை ஆளுறதுக்கு நீங்கள் தகுதி இல்லை. யார் சொல்கிறாங்க? வெளியில் மக்கள் இல்லை, பார்லிமெண்ட்டில் இருக்கிற மற்ற மினிஸ்டர் மேர். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசு போய் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பிரிவை கொண்டு வருகிறது. அது இன்னும் சொல்ல போனால் அங்கே ஒரே லேபருக்குள்ளே பிரிவு வருகிறது. ஹல்லேலூயா. கன்சர்வேட்டிவ்களே பிரிவு வருகிறது. ஏன்? நாங்கள் தூரத்துக்கு போவான், குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு வருகிறது, பிள்ளைகளுக்குள்ளே பிரிவு வருகிறது. ஹல்லேலூயா. பிசாசு என்ன செய்கிறான்? பிரிக்கிறான். ஹல்லேலூயா. பிசாசு அவனுக்கு குடும்பங்கள் சேர்ந்திருக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. பொல்லாத பிசாசானவன் பாருங்க, ஒரு பெருமையை கொடுத்து அல்லது ஒரு கோபத்தை கொடுத்து வேறொரு காரியத்தை கொடுத்து கணவன் மனைவியை பிரித்து விடுகிறான். பிரித்து விட்ட உடனே அந்த குடும்பங்கள் பாருங்க, பிள்ளைகள் அவர்கள் வெளியிலே இருக்கிறார்கள், என்ன செய்ய சொல்லி வெளியிலே இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். காரணம், பிசாசுக்கு தெரியும் யார்கிட்ட கை வைச்சால், எங்கே கை வச்சு பிரிஞ்சு விட்டால் அந்த குடும்பம் பிரிஞ்சு போடுமென்று சொல்லி. இந்த காலங்களில் பாருங்கள், திருமணம் ஆகி ஒரு கொஞ்ச காலம் உடனே பிரிஞ்சு போகிறார்கள். காரணம் இது பிசாசுடைய கிரியை. பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பிசாசு அவன் பிரிக்கிறதவன், ஆனால் அவங்கள் ஹல்லேலூயா ஒற்றுமையாக இருக்கிறாங்க. யார் ஒற்றுமையாக இருக்கிறாங்க சொல்லுங்க? யார் ஒற்றுமையாக இருக்கிறாங்க? பிசாசு, சாத்தான், ஹல்லேலூயா, அந்தி கிறிஸ்து, எல்லாரும் மூவரும் என்னமாக இருக்கிறாங்க? அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் ஒற்றுமையாக இருந்து தேவ பிள்ளைகளை பிரிக்கிறது. ஹல்லேலூயா. சபைகளிலே குழப்பங்களை கொண்டு வாரது, விசுவாசம் ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் குழப்பங்களை கொண்டு வாரது. காரணம் பிசாசு பிரிவினையின் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பிசாசை வைத்து என்ன செய்கிறீங்கள்? இதை செய்கிறீங்கள். என்னதை செய்கிறீங்கள்? அசுத்த ஆவியை துரத்துறீங்க. பிசாசை வைத்து இந்த பெயர்செல் ஜெசுபூலை வைத்து அப்படின்னா பாகாலுடைய ஆவியை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீங்கள்? அற்புதங்களை செய்கிறீங்கள். ஆண்டவர் அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளே என்ன சொல்கிறார் சொல்லுங்க? இந்த வசனத்தில் சொல்லுங்க, என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இல்லை, சாத்தான் தனக்குள்ளே விரோதமாய் பிரிந்திருந்தார். 18வது வசனத்தில் தமிழ்லையும் வாசித்து இங்கிலீஷ்லையும் ரீட் பண்ணுங்க. சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் ராஜ்யம், அவனுடைய ராஜ்யம் எப்படி நினைத்திருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படி இருக்க பெயர்செலூபை கொண்டு என்றீர்களே, அறிவில்லாத மாதிரி பேசுகிறீர்களே என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. புரிஞ்சு கொள்றீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? இப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு அவர் தேவனுடைய வல்லமையின்படியாக சுகத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்போ ஜனங்கள் பார்த்து சொல்கிறார்கள், ஒரு கூட்ட ஜனங்கள், நீ பிசாசுனாலே என்ன செய்கிறாய் என்று சொல்லினால் நீ துரத்துறாய், உனக்குள்ள பிசாசு இருக்கிறது, ஆனபடியாக தான் நீ அற்புதம் செய்கிறாய் என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்கிறார். இயேசு சொல்கிறார், இல்லை, ஹல்லேலூயா, சாத்தாங்கள் பிரிஞ்சிருக்கையில், ஹல்லேலூயா, அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க, சாத்தான் தான் உங்களை பிரித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அடுத்த வசனத்தை வாசிய, அடுத்த வசனத்தையும். நான்
ம் ஆ உங்களுடைய பிள்ளைகள் யாராலே துரத்துவார்கள், ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்ப்பார்கள். கவனமாயிருங்க. அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்ன குற்றம் சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க, உங்களோட பிள்ளைகளே உங்களை நியாயம் தீர்ப்பார்கள். அவர்கள் ஏதாவது துரத்துறார்கள். அல்லேலூயா. ஏன்னா இயேசுடைய நாமத்தில் இயேசுடைய சீசர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள். வியாதிகள் குணமடைந்தது, அற்புதங்கள் நடந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அற்புதங்கள் நடந்தது. அப்படியே அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க. லூக் 10:11. Luke 11:20. But if I'm casting out demons by the power of God, then the kingdom of God has arrived among you. ஆமென். அங்கே இங்கிலீஷ் பைபிளில் பவர் ஆஃப் காட்னு போட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் பாருங்க அழகாக, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தபடியா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பாருங்க, பவர், அது சரி இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பவர்னு, ஆனால் தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, தேவனுடைய விரலினாலே என்ன செய்கிறார், பிசாசுகளை துரத்துறார். பாருங்க, பிசாசை பார்த்து என்ன, இந்த விரலில் எவ்வளோ காரியங்களை செய்யலாம். இப்படி என்ன சொல்கிறார், என்ன இப்படி என்ன தெரியாது, அப்படி என்ன குட் அண்ட் அப்படி தானே, குட் அண்ட் சொல்லி, இப்படி என்றால் பேட், இதென்றால் விக்டரி, அப்படி தானே விக்டரி. அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது. அவற்றை வல்லமையை குறித்து தான் இங்கிலீஷ் பைபிளில் வல்லமை. நான் விரலை பற்றி சில காரியங்களை தியானித்தேன். பிசாசை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார், இப்படி ஆண்டவருக்குள்ள வல்லமையை பாருங்க. ஆண்டவர் எல்லாம் ஒரு நோயாளியை பிசாசை கூட்டி கொண்டு வந்தவுடனே போ போ அவ்வளோதான். ஒரு ஊமையனை பார்த்து பேசு, உடனே அவன் பேசினான். எவ்வளோ ஆண்டவருடைய பவரை பார்த்தீங்க, அவருடைய வல்லமையை பார்த்தீங்களா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய இந்த விரலினாலே பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய அந்த 10 கற்பனைகளை மோசேக்கு அவர் எழுதி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எகிப்து தேசத்தில் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும்போது ஆண்டவர் அங்கே மோசேயை அனுப்புகிறார். அனுப்பி அந்த ஜனங்களை மீட்டு கொள்ளும்படியாக அனுப்பும்போது பார்வோன் சொல்கிறான், இந்த ஜனங்களை நான் விடமாட்டேன் என்று சொல்லும் பொழுது இப்போ ஆண்டவர் அந்த தேசத்தில் 10 வாதைகளை அனுப்புகிறார் எகிப்து தேசத்தில். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த எகிப்து தேசத்தில் 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பும்போது பாருங்க, 10 வாதைகளை அனுப்பும்போது முதலாவது தண்ணீர் வந்து இரத்தமாய் மாறினது. இரத்தமாய் மாறின வேளையிலே எகிப்தியருடைய அவர்கள் அந்த மந்திரி, அதாவது அந்த மந்திரம் செய்கிறவர்கள், அவர்களும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார்கள். இப்பொழுது வந்து தவளை வர சொல்லி அங்கே சொன்னோன்னா அதிக தவளைகள் வந்து எல்லா இடமும் வந்து அங்கே பார்வோனுடைய அரண்மனை எல்லா இடமும் தவளைகள் வந்த உடனே வந்து எல்லாம் இறந்தவுடனே ஒரே நாட்டம். அப்போ எகிப்துடைய மந்திரிமாரும் எகிப்துடைய மந்திரம் செய்கிறவர்களும் அவர்கள் தவளையை வரவழைத்தார்கள். இப்பொழுது மோசே சொல்றார், 3வது பெரிய இது, இந்த எகிப்து தேசம் எல்லாம் பேன் வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பேன், மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வந்துட்டது, பேன் வந்துட்டது. ஹல்லேலூயா. இந்த பேனை கொண்டு வர்றதுக்கு எகிப்திய மந்திரிமார்களும் என்ன செய்தார்கள், அவர்களும் முயற்சி செய்தார்கள். எகிப்திய மந்திரிமார்கள் என்ன செய்தார்கள், முயற்சி செய்து அவர்களால் அந்த பேனை கொண்டு வர முடியலை. 2 செய்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் செய்யலை. அவர்கள் பார்வோட்ட போய் சொல்கிறார்கள், இது வந்து யார் இந்த காரியங்களை செய்கிறது, தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை செய்கிறது, அவருடைய விரலினாலே அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி பாருங்க. இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகம புத்தகம்
யாத்திராகமம் 8வது அதிகாரம் 18-19 சீக்கிரமாய் வாசிங்க. ஆ ஆ கூடாமல் போயிச்சு. இது தேவனுடைய விரல் என்றான். இருதயம் கடினப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, மந்திரவாதிகள் வந்து இது தேவனுடைய விரல் என்றான். ஹல்லேலூயா. அப்போ பேன் வந்துடுது. பேன் பாருங்க, பேன்லேயே ஒரு எல்லாருக்கும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தலையில் பேன் இருந்தால் எடுத்து குத்தேக்கில் சத்தம் போடு. சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா கேள்விப்பட ரெண்டு குத்தினாலும் அது தலை இதுக்குள்ள திரும்பி இந்த தலை முடிக்க திரும்பி வராதாம் பேன் என்று சொல்லிட்டு. உங்களுக்கு பேர் இருக்கா இல்லை மறந்து போனீங்களா யோசிக்கிறீங்க? எனக்கு வராது, எனக்கு முடியல. ஹல்லேலூயா. பேன் எடுத்து எப்படி குத்துவார்கள்? ரெண்டு டக்குன்னு சத்தம் கேட்டால் அந்த பேரெல்லாம் அழிஞ்சு போடும் அவைக்கு ஒரு விசுவாசம் உண்டு ஜனங்களுக்கு. பாருங்கள், இந்த பேன் எல்லா இடமும் வந்துட்டுது, எல்லா இடமும் வந்துட்டுது. உப்புன்னு சொன்னால் அந்த சீப்பு இந்த சீப்பு செம்போ எல்லாம் போட்டு பேனுக்கு வைக்கிறாரு. அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, பேன் வந்துடுது. மிருகங்கள் போகிற இடங்கள் எல்லாம் பேன், கிளுமொழுன்னு சொல்லி ஒரே பேன். உடனே அந்த மந்திரங்கள் செய்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஆக்கள் பார்வோனுடைய ஓடி போய் பார்வோட சொல்கிறாங்க, இது எங்களால் முடியாது, தேவனுடைய விரல். ஹல்லேலூயா. அவருடைய பவர், தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமைக்கு எதிராக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமைக்கு நிகராக ஒன்றுமே செயல்பட முடியாது. அருமையான பிள்ளைகளை, இது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை என்று சொல்லி அவருடைய விரல். அதே போல் பாருங்கள், நான் நேரமில்லை சொல்லிக்கொண்டே போகிறேன். 8ஆம் வாசிக்கலாம். தேவனுடைய விரல் வந்து அங்கே மோசைக்கு 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தது. யாத்திராகம புத்தகம் 10 கற்பனைகளை யார் எழுதினு சொன்னால் தேவனுடைய வல்லமை, அவருடைய விரல் எழுதி கொடுத்தன்னு சொல்லி. இப்போ பிசாசுகளை ஆண்டவர் அப்போ பிரிந்திருக்கிற ஆவியின் நிமித்தம் துரத்தையில் அவர் இயேசு கிறிஸ்து யார் நிமித்தம் துரத்துறார் என்று சொல்லி சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விரலினாலே துரத்துறார். ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய சீசர்களை ஆண்டவர் தன்னோடு வச்சிருக்கிறது காரணம் அவருடைய வல்லமைகளை பெற்று பிசாசுகளை துரத்தும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அப்படியே நாங்கள் மத்தேயு சுவிசேஷத்துக்கு மீண்டும் வாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. 26வது வசனம் 26. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், ரகசியமும் இல்லை, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளிலே பிரஸ்தாவம் பண்ணுங்கள். இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க. மத்தேயு 10:27. இப்போ ஆண்டவர் சொல்ற, நான் இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் என்ன செய்யுங்க? வெளிச்சத்திலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி என்ன சொல்லுங்க? என்ன தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருளிலே சொல்லுகிறத நீங்கள் போய் என்ன செய்யுங்க? வெளிச்சத்தில் சொல்லுங்க. அப்படி என்ன சொல்லுங்க? வெளியில் போய் சொல்ல வேணும். ஆண்டவையே நான் அந்த இருளிலேன்னு சொல்லி சொல்கிறேன். இருளிலேன்னு சொல்லிட்டு கஷ்டம் வரும்போது சொல்கிறது. அப்படியா? நீங்கள் வேறு யார்? ஏன் இரவில் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினேன்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகலில் சீசர்கள் பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் வருகிறார்கள். ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார்.
வார ஆட்களுக்கு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறார். ஊமையர்கள் பேசுகிறார்கள், கண்கள் தெரிந்தது, குஷ்டரோகிகள் சுகமடைகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் சொல்லப்பட்டது, அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய அற்புதங்கள் நடக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே பிஸி. பகலில் எல்லாரும் ஜனங்கள் வந்து போகிறார்கள். இப்போ இரவிலையும் ஆண்டவர் சில இடங்களில் பார்க்குறோம் வந்து சொஸ்தமாக்கினார். இரவு வேளையில், சாயங்கால வேளையில் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார் சொல்லி மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கூடுதலாக அதிகமாய் வந்து இருட்டு, அதாவது இரவிலே, இருட்டுன்னு சொல்ல இரவிலே வந்து யார் என்று சொல்லி சொன்னால் இயேசுவும் சீசர்களும் மாத்திரம்தான். புரிஞ்சு கொள்றீங்களா அருமையான பிள்ளைகளை? அப்போ இரவிலே என்ன செய்கிறார்கள்? இயேசுவோட இருந்து இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவிடத்திலே கற்றுக்கொண்டதை நீங்கள் போய் வெளிச்சத்திலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சு கொள்றீங்களா அருமையான பிள்ளைகளை? நான் சொல்கிற புரிஞ்சு கொள்றீங்களா? ஆண்டவர் இருளிலே சொல்கிறார். இதை இன்னும் ஆவிக்குரிய முறையில் சொல்ல வேண்டும்னு சொன்னால், இப்பொழுது இரவிலே நான் இருந்து தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியோட உதவியோடு வேதத்தை தியானித்து வெளிப்பாடுகளை பெற்று பகலிலே வந்து நான் சொல்ல வேண்டும், சபையில் சொல்கிற வழியா. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் இரவில் என்னோட இருந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை போய் பகலில் வெளிச்சத்தில் நீங்கள் காண்கிறவர்களுக்கு சொல்லுங்க. அப்போ இரவிலே நாங்கள் தேவனோடு கூட்டக்க வேண்டும். நான் நேரம் கொஞ்சம் அதிகமாகி போகிறபடியாக நான் முடித்து கொள்ள போகிறேன். சங்கீதம் 119 பாருங்கள். அநேக சங்கீதங்கள் 147 149 வாசிங்க. சாம் 119 147 149 வாசிங்க. அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன், உமது வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமேன். முதலாவது அதிகாலையிலே, காலையிலே இல்லை, அதிகாலையிலே நான் உமது வசனத்துக்காக காத்திருக்கிறேன், உமது சத்தம் கேட்க வேண்டும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அதிகாலையிலே தாவீது சங்கீதக்காரன் அங்கே கர்த்தரை தேடுகிறான். அது மாத்திரம் 49 என்னை உயிர்ப்பியும் 149 147 147 ரெண்டும் ஒரே வசனமா? சாம் 147 அடுத்த 149 149 உமது வசனத்தை தியானிக்கும்படி முற்குறித்த ஜாமங்களுக்கு முன் என் கண்கள் விழித்து கொள்ளும். அந்த வசனம் 148 148 ரீட் பண்ணுங்க. உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், நான் காலையில் அதிகாலையிலே எழும்பி உம்முடைய வார்த்தையை தியானிப்பேன், இரவிலேயே நான் தியானிப்பேன். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீசரை கூப்பிட்டு இரவு வேளையில் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கல சீசர் ஆண்டவர் இயேசுவோட கூட இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்தார். அதான் அந்த 12 சீசரும் வந்து உலகத்தை கலக்கிறவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த 12 அப்போஸ்தலர்கள். அதே போல் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் வந்து பாருங்கள், பரம ரகசியங்கள் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய சீசருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நான் பேசிக்காக சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமன்ற அடுத்த வாரங்களில் சீசன்டா என்ன, சீசனால் நடக்கிற காரியங்கள்டா என்ன என்று சொல்லி நாங்கள் அடுத்த வாரத்திலே தியானிக்கலாம். கர்த்தர் உங்களோடு கொடுந்து பெரிய காரியங்கள் செய்வாராக. ஒரு விஷயம் நாங்கள் எழுந்திருப்போமா தேவனுடைய சமூகத்தில்?